வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாம்பட்டி சந்தை தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே! ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு விஜி ஃபார்ம்ஸ் அண்ட் விலாக்ஸ். இன்னைக்கு வந்து நல்லாம்பட்டி சந்தையில தான் இருக்கிறேங்க. நல்லாம்பட்டி சந்தை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்லேருந்து திங்களூர் வர வழியில் தான் வந்து நல்லாம்பட்டி அமைஞ்சிருக்குதுங்க. நல்லாம்பட்டி வறுவல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுக்கு பேர்பான ஊர் தாங்க நம்ம நல்லாம்பட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி, சேவல், கிராஸ் கோழிகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருந்துச்சு. இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சந்தையில் வரத்துன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. வெயில் காலம் முடிஞ்சு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா வரத்து பெருசாக இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட 2000 கிலோ 3000 கிலோ சேவலெல்லாம் கோழி வரும் அப்படின்னாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. சந்தையில் பெருசாக கூட்டமெல்லாம் இல்லைங்க. இது எல்லாமே கோழிகள் இருக்குது. இது வள்ளுவருங்க. சேவல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுட்டு அவங்க வந்து இன்னொரு சேவல் சண்டை பார்க்குறக்காகவோ இல்லை சேவலை பார்க்குறக்காகவோ போயிடுறாங்க. கீரி ரகத்தை சேர்ந்ததுங்க. இது கீரி ரகம், இது கொக்கு வள்ளையோட சேர்ந்தது. அடுத்தடுத்து நாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ பெரிய கூட்டமெல்லாம் இல்லை. சந்தைக்கு அதிகமாக சேவல் வரத்தும் இல்லை. அப்படியே வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சண்டை பழக்கிறதுக்காக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கோழி வந்து நல்லா பழக்கணும், சேவல் நல்லா பழக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்னென்ன வச்சுருக்கிறீங்க? வெத்தலை மட்டுங்களா? வெத்தலை, வாக்கு, புயலை எல்லா சகலம் வச்சுருக்கிறீங்க. எல்லாம் உண்டுங்க. கவுளி என்ன விலைக்கு போகுதுங்க? கவுளி வந்துங்க 80 ரூபாய்க்கு போகுது. 80 ரூபாய்க்கு போகுது. உங்களுதுங்களாண்ணா? இது என்ன ரகண்ணா? இது டை கருப்பு. டை கருப்பு. ஆமாம். எத்தனை கிலோ வருங்க? இது ஒரு 3 கிலோ வருது. சண்டைப்பா அடிக்குதுங்களா? இப்போதான் வைக்கிறீங்க, இப்போதான் ட்ரைனிங் கொண்டு வந்துருக்கிறீங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? இந்த கோபி தான். கவுந்தப்படி சந்தையில் வருவீங்களா? எல்லா சந்தையும் போவீங்க. இந்த ஒன்று ஒரு சேவல் தான் கொண்டு வந்திருக்காண்ணா? இது ஒன்றுங்க, அது ஒன்று ரெண்டுங்க. ஓ, அது உங்களுக்கு தான். ஆமாம். சரி, அது என்ன ராகுங்க? அது வள்ளுவருங்க. வள்ளுவர். மயில் வள்ளுவர். மயில் வள்ளுவர். ஆமாம். கோழி நல்லா ஹைட்டு நல்ல ஜம்முன்னு இருக்குதுங்க. நல்லா பறக்குங்க. பறக்குங்க. நல்லா பறக்குங்க. அது இப்போ சண்டை போடுதுங்களா? இப்போ ரெண்டுமே பட்டாத்தானுங்க. எலும்பு தான் கொண்டு வந்து. சரி சரி சரி. எத்தனை மாதம் குஞ்சா இருக்குண்ணா அது? இப்போ ரெண்டுக்கு 8 மாதம் ஆகுது. 8 மாதம் ஆச்சுங்க. வணக்கம். உங்கள் பேருண்ணா? நம்ம எங்கேருந்து வரணும்? கலக்குள்ள வருங்க. இப்போ நம்ம என்னென்னலாம் வச்சுருக்கோம்னா எல்லா ரகமும் வச்சிருக்கிறீங்க. எல்லா கோழி வகையும் நல்லா வச்சிருக்கிறீங்க. ஓகே. குஞ்சுக்கு மட்டும் தாங்களாண்ணா இல்லை எல்லாமே பெரிய? ஓகே. குஞ்சு எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாம். எந்த இடத்துக்குனாலும் கொண்டு வந்துருவீங்க. கோபி வந்துடுவீங்க. ஓகே ஓகேங்களா. இது இப்போ வாத்து குஞ்செல்லாம் என்ன ரேட் வருதுங்க? சரி சரிங்க. 1500 வரும். ஓகே. இது இந்த கிரிராஜா கோழிங்க? கிரிராஜா வந்து 200 ரூபா. பேர் 200 ரூபா. நாட்டுக்கோழி குஞ்சுனா ஜோடி 600 ரூபா 500 ரூபாங்க. ஓகே. ஜோடி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது நம்பருங்கண்ணா? சொல்லிடுங்க. 96 86 36. ஓகே சூப்பர்.
காட்டுனா என்ன ரேட்டு? கிரிராஜாவா? ஒரு ஜோடி சேவல் ஒன்று விடை ஒன்று. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது பூ சின்னதாக இருக்குது. எதுக்கு? சேவலுக்கு பெருசாக. சேவலுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. தம்பி வாங்கிட்டாப்ல. தம்பி உள்ளே கோழி வாங்க இருந்தாப்புல. அப்படிதாங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 250. ஒரு ஜோடி 250 தான்.